ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட் டைம் நிறைய கமெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 35 வயசில் வந்துட்டு ஜாப் வாங்கியிருக்காங்க. அவங்க பையன் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதும்போது அவங்களும் அதே போல் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்டு. ஸோ நிறைய பேர் 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ நான் எப்படி படிக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டே ஜாப் வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட நான் காம்படிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ பதிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ வயசு படிக்கிறதுக்கு ஏஜ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய பேர், நானுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெரியும். பட் என்ன படிக்கணும், ப்ராப்பரான கைடன்ஸ், சிலபஸ், அதுக்குன்னு தனியாக சிலபஸ் இருக்கா, ஸோ சிலபஸ் வைஸ் தான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் அப்போல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் காலேஜ் போகும்போது 2011 to 14 11 to 14 பேட்ச்சு. ஸோ 14ல் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ தெரியாது. நான் காலேஜ் போகும்போதே டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் போயுமே ஜாப் போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் போயிருக்கேன். பட் ஆனால் அங்கே கோச்சிங் கிளாஸ்லேயும் சரி, நான் போனப்பவும் சரி, அப்போ எந்த ஒரு ஜஸ்ட்டு கிளாஸ் எடுப்பாங்க. நோட்ஸ் எழுதிக்கோங்க, ரிட்டன் தான் நம்ம எழுதிக்கணும். நோட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சப்ஜெக்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் மட்டும் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க ஸ்டாஃபு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி படிக்கணும், சிலபஸ் ஓரியன்டட் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ தான் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ், கொரோனாக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது, நான் கொரோனாவில் தான் ஆன்லைன் கிளாஸஸ்க்காக மொபைல் வாங்கினேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக மொபைல் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் நான் மொபைலே பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே மொபைல் பற்றின தெரியாது, டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃபீல்டு பீக்கில் போனதே அந்த லாக்டவுன் பீரியடில் தான். ஸோ வீட்டிலேருந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ட் இன்ஸ்டியூட் போய் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு நேம் வெளியே தெரிய ஆரம்பித்ததே அந்த டைமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சில வீடியோஸில் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படிங்கிறது. பட் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கே 30+ ஆச்சுங்க. 31 கம்ப்ளீட்டட். ஸோ நானும் இப்போ தான் நியூ ஸ்டூடெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. ஸோ 30 வயசு ஆகுது, 40 வயசு, 45 வயசில் கூட ஜாப் வாங்கியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட், என்னோடய ஹஸ்பண்டோட படிச்சுட்டு இருந்த ஒருத்தர் 58 இயர், அவங்க ஜென்ஸு, 58 வயசில் வேலை வாங்கினாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க ஜாப், ப்ரைவேட் ஜாப் போயிட்டுருந்தாங்க. அவங்க பொண்ணு 2 பேருமே வெல் செட்டில்டு, யூஎஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க 58 வயசில் ஜாப் எழுதி டிஎன்பிஎஸ்சி போனாங்க. டிஎன்பிஎஸ்சி போய் 2 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ 60க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிருமா. ஸோ அந்த 2 வருஷம் கவர்மெண்ட் ஜாபில் வாங்கக்கூடிய சேல்ரி என்னோடய பசங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனாங்க. ஸோ எழுதி கிளியராகியும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி வயசு அப்படிங்கிறது தடையே கிடையாது. நிறைய பேர் ஹெசிடேட் ஆனீங்க. ஸோ எனக்கு 44 வயசு ஆகுது, ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் கூட போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேம் கூட அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் 44 வயசுலேயே கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணி, நான் என்னோடய 44வது வயசில் தான்மா கவர்மெண்ட் ஜாப் வாங்கினேன், ஸோ படிங்க அப்படின்னு சொல்லி கூட மோட்டிவேட்டடாக ஒரு மேம்
கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ படிக்கலாம், அப்போ படிக்கலாம், காம்பீட் பண்ண முடியுமா, அவங்களோட வந்துட்டு நம்ம ஓட முடியுமா அப்படிங்கிற தயக்கம் யாருக்குமே வேண்டாம். அவங்க நாலேஜ் பொறுத்து தான் இது வந்து அமையும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சீக்கிரம் டைமுக்கு கன்சிஸ்டன்சியாக கண்டினியூஸாக படிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இந்த குரூப் 4லேயுமே வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. என்னோடய தம்பியை பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் குரூப் 4லாம் 1 மார்க்கில் போச்சு. அடுத்த குரூப் 4 விடக்கூடாதுன்னு உட்காந்து படித்து இந்த குரூப் 4ல் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளும் வந்துட்டு கண்டினியூஸாக படித்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு இந்த குரூப் 4 எக்ஸாமில் அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நம்ம அப்படிங்கிறத மைண்டில் வச்சு படிங்க. ஸோ கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ நானும் அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லா சூழ்நிலைகளும் கை கொடுக்காது, எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் படிக்கலாமா, அவங்களோட காம்பீட் பண்ண முடியுமா, எனக்கு இவ்வளோ வயசாச்சு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பார்த்துட்டு படிக்க முடியுமா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு யாருமே இப்போ நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கவங்க சாரல் டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் பெரிய பெரிய பொண்ணுங்களோட தான் வந்துட்டு விமன்ஸு பொண்ணுங்களோட தான் வந்துட்டு ஜாப் வாங்கியிருப்பாங்க. ஜென்ஸ் ஜாப் வாங்கினதை விட லேடிஸ் தான் நிறைய ஜாப் வாங்கியிருப்பாங்க, நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு வித உத்வேகத்தை ஏற்படுத்துது. ஸோ நம்மளும் இவங்கள மாதிரி ஜாப் வாங்கணும். அவங்களாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 இயர்ஸாக படிச்சிருப்பாங்க. ஒரு அம்மாவெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 வருஷமாக நான் படிச்சுட்டு இருந்தேன், ஸோ நான் வந்துட்டு 8 வருஷமாக கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தேன், ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இயர்ஸ் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை. ஸோ நம்மளுடைய கன்சிஸ்டன்சி கண்டினியூஸாக படிக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து படிங்க. அடுத்தடுத்த பிளான் வந்துட்டு நான் சொல்கிறேன், ஸ்டடி பிளானும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னோடய ஓவர்வியூவு அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்யூ.